அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவிடம் விசிக கேட்கும் 25 தொகுதிகள் தர மறுக்கும் திமுக. திமுக கூட்டணியில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சி திமுகவில் தொடர வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த முறை 25 தொகுதிகளையாவது திமுக ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வருகிறது. குறிப்பாக 18வது மக்களவைத் தேர்தலில் 2 MP சீட்டுகளை பெற்று 2லும் வெற்றி பெற்று 2.5% வாக்கு வங்கியை பெற்றார்கள். 2 MP சீட்டுகளில் வெற்றி பெற்றதனால், அதாவது அவர்களின் தனி சின்னத்தில் வெற்றி பெற்றதனால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் பெற்றது. தற்பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் 7 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் அல்லது 8% வாக்கு வங்கியை பெற வேண்டும். சென்ற முறை 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணி 6 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது. அதில் 4இல் வெற்றி பெற்றிருந்தார்கள். 4இலும் அவர்களது சொந்த சின்னமான பானை சின்னத்திலேயே வெற்றி பெற்று இருந்தார்கள். தற்பொழுது 7 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் 8% வாக்கு வங்கியை பெற வேண்டும். விசிகாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் 10 தொகுதிகளிலாவது போட்டியிட்டால் மட்டுமே 7 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். அப்படி இல்லை என்றால் ஒரு 15 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று விடலாம். அப்பொழுதுதான் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ஆனால் திமுகவோ தங்களது கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, IUML, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மைய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், SDBI என்ற பல கட்சிகள் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க முடியாது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2.5% வாக்கு வங்கிதான் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது 25 தொகுதிகளை ஒதுக்குவது என்பது இயலாத காரியம். ஏற்கனவே 6 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தோம். மேலே சென்றால் 2 தொகுதிகளை சேர்த்து கொள்ளுங்கள். 8 தொகுதிகளுக்கு மேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க முடியாது என்ற எண்ணத்தில் திமுக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருமாவளவன் அவர்களோ 8 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு திமுகவின் கூட்டணியில் நாம் போட்டியிட்டாலும் நமக்கு 8 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறிதான். அதே போன்று 8 தொகுதிகளில் போட்டியிட்டால், உதாரணத்திற்கு 2-3 தொகுதிகளில் தோல்வி அடைந்துவிட்டால் 8% வாக்கு வங்கியை பெற வேண்டி வரும். 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 8% வாக்கு வங்கியை பெறுவது என்பதும் இயலாத காரியம். எனவே நாம் இப்பொழுதே 25 தொகுதிகளை கேட்டால்தான் நமக்கு 20 தொகுதிகளாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 தொகுதிகளை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளோ நாங்கள் 25 தொகுதிகளை கேட்பது 25ஐயும் பெறத்தான், 25ஐ கேட்டுவிட்டு அதில் 10-15 தருவார்கள் என்றால் அது தேவையில்லை, அதற்கு நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம். 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினோம். அப்பொழுது எங்களுக்கு 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. அதில் நாங்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது வேறு விடயம். அதே சமயத்தில் எப்படியேனும் 25 தொகுதிகளை பெறுவதுதான் எங்களது இலக்கு என கூறி வருகிறார்கள். ஆனால் திமுகவில் 25 தொகுதிகளை ஒதுக்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. தற்போதைய நெருக்கடியான சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 தொகுதிகளை கேட்டால் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் கிடைக்காது. 10 தொகுதிகள் என்பதே அதிகம். வேண்டுமென்றால் 8 அல்லது 10, இதற்கு மேல் திமுகவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்க தேவையில்லை என்றுதான் கூறி வருகிறார்கள். எனவே தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் நீடிப்பாரா என்பது கேள்விக்குறிதான் என்று மறுபக்கம் கூறி வருகிறார்கள். நன்றி.